வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல சிஏபிஎஃப் ஏசி 2022 பேப்பர் 2ல கேட்ட எஸ்ஐயோட மைண்ட் மேப்பிங். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த எஸ்ஐ 2022 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எப்படி எனக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்ஐ எல்லாமே என்னன்னா, ஸ்டாட்டிக் கான்செப்ட் தான். நம்மளுக்கு சிஏபிஎஃப் எக்ஸாம் வந்தாவே எஸ்ஐ என்ன மாதிரி கேட்கறாங்கன்னா, ஸ்டாட்டிக் கொஸ்டினா தான் கேட்கறனால, அந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்ணும்போது தீம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எந்த தீம்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத அது ரிலேட்டடா நம்ம என்னன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டாவே கண்டிப்பா எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் பார்த்தோன்னா, ரைட் எஸ்ஐ அண்ட் எனி ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் இன் 300 வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நம்மளுக்கு மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல 4 கொஸ்டின் நம்ம எழுத வேண்டியிருக்கும். அந்த 4 கொஸ்டினை 300 வேர்ட்ஸ்ல எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். சரி, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டினுக்குமே எப்படி நம்ம என்ன பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது, எந்த மாதிரி என்னன்னா ஆன்சர் எழுதுனா நம்மளுக்கு நல்ல மார்க் வரும், அதெல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சியோட இது ஆன்சர் புக்லெட், அபிஷியல் ஆன்சர் புக்லெட். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கொஸ்டினே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம டைரக்டா ஆன்சர் எழுத வேண்டியதான். ஸோ இந்த ஆன்சர் புக்லெட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்னன்னா 3 பேஜ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பேஜ், அதே மாதிரி இது செகண்ட் பேஜ், அதே மாதிரி தேர்ட் பேஜ். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கொஸ்டின் எஸ்ஐ எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு 300 வேர்ட்ஸ்ல எழுதணும். 300 வேர்ட்ஸ் 3 பேஜ்ல எழுதணும். அதுதான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ எஸ்ஐல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, அந்த எஸ்ஐ நரேட் பண்றதுக்கான மெத்தட் இருக்கு. அது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ஸ், அடுத்து பாடி, அடுத்து கன்க்ளூஷன். நம்ம எஸ்ஐயுமே இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்ப எஸ்ஐ நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் வரணும் அப்படின்னா, ஒரு எஸ்ஐயை பார்த்தோன்னே நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வரணும். அடுத்து மெயின் பாடி. ஸோ மெயின் பாடி மீன்ஸ் அந்த கொஸ்டினுக்கான தீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணும். தேர்டு கன்க்ளூஷன். நம்ம கன்க்ளூஷன் அந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ஸ் எந்த எஸ்ஐயா இருந்தாலும் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம சிஏபிஎஃப் எக்ஸாம்ல அதுவும் பேப்பர் 2ஓட ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தான் இருக்கும். அந்த எஸ்ஐல ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன். நம்ம இன்ட்ரோடக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாமினர் அதை பார்த்துட்டு ஓகே நல்லா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தது ரீட் பண்ண ரெடியா இருப்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் எப்படி என்னன்னா கிரியேட் பண்றது, எப்படி என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்றது அப்படின்னு டவுட் இருக்குல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்ஐயோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் என்னன்னா நிறைய வேலை கிரியேட் பண்ணலாம். ஒன்னு என்ன சொல்றாங்க, ஃபிக்ஷனால ஒரு கேரக்டர் ஒரு ஸ்டோரியை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது நம்ம சிஏபிஎஃப் எக்ஸாமுக்கு தேவையில்லை. இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க மெயின்ஸ்ல எழுதும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் இன்சிடென்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து ரியல் லைஃப். ரியல் லைஃப் அனெக்டோடுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய எஸ்ஐ 300 வேர்ட்ஸ் கம்மியான வேர்ட் தான் இருக்கிறதுனால நம்ம சிம்பிள் டெஃபினிஷன் கொடுத்து அதுக்கடுத்து டைரக்டா என்னன்னா மெயின் பாடிக்கு போயிடலாம். ஆர் எல்ஸ் கோட் யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆர் என்னன்னா பெரிய ஏதாவது ஒரு ஆதர் பேசின வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணி அதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா கொடுக்கலாம். இது எல்லாமே நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ரைட்டா? அப்ப இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வந்தாவே சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு சிம்பிள் டெஃபினிஷன்ஸ், அதர் ரிப்போர்ட், பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இல்ல ஆதரோட ஸ்பீச் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் கண்டென்ட். ஸோ ஏன் மெயின் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எஸ்ஐக்கு ஒரு ஃப்ளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா மெயின் கண்டென்ட் எந்த மாதிரி ஜென்ரேட் பண்றோம். ஆல்வேஸ் தெரிஞ்சுக்க, நம்ம எஸ்ஐல என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் இருக்கணும், இல்ல ஒரு பேராகிராஃப் இன்னொரு பேராகிராஃப் கனெக்ட் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மெயின் கண்டென்ட் ஜென்ரேட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெம்போரல் சொல்லுவாங்க. டெம்போரல் மீன்ஸ் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது பண்றது. செக்டோரல் மீன்ஸ் ஒவ்வொரு செக்டரையும் என்னன்னா அலைன் பண்ணி அதுக்கேத்தாப்புல பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது. இது மீடியா எடுக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிசினஸ், ஸ்போர்ட்ஸ், ரிலிஜன், பாலிடிக்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து வால்க் ஆஃப் லைஃப். வால்க் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் இருந்து ஆரம்பிச்சு குளோபல் வரைக்கும் போறது, அப்படியே சின்னதுல இருந்து பெருசாகிறது. ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கான்செப்டை என்னன்னா அந்த கான்செப்டை என்னன்னா டெஃபைன் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி அதோட பெனிஃபிட் என்ன, ப்ராப்ளம் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி கொடுக்குறது ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா அது சோஷியலா பார்ப்போம், பொலிட்டிக்கலா பார்ப்போம், எக்கனாமிக்கலா பார்ப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்டர்நேஷனல், என்விரான்மெண்டல், ஹிஸ்டாரிக்கல், சயின்டிபிக், செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் அண்ட் லீகல். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மெயின் கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். பட் நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹாஸ் குளோபலைசேஷன் டெலிவர்ட் ஆன் இட் ப்ராமிஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா குளோபலைசேஷன் நம்மளுக்கு தெரியும் இருக்கு.
இது ப்ராமிஸை வந்து என்ன டெலிவர் பண்ணிச்சான்னு கேட்குறாங்க. அப்ப சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப குளோபலைசேஷன்ஸ் வந்து எதனால வந்துச்சு, அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் சொல்லலாம், ஸ்டேட்டஸ் சொல்லலாம், அதுல இருக்கிற என்ன ப்ராப்ளம், அதுல இருக்கிற என்ன சொல்யூஷன்ஸ், இதை வந்து என்னன்னா நம்ம நரேட்டிவா வந்து எடுத்து போகலாம். ரைட்டா? சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எஸ்ஐயை பொறுத்தளவுக்கு மைண்ட் மேப்பிங் வந்து ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்னன்னா நம்ம யோசிச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து நம்ம ஃப்ளோ கொண்டு வரலாம். 5 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம், பட் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து சிஏபிஎஃப் முடிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து 300 வேர்ட்ஸ் தான், ரொம்ப கிடையாது. 3 பேஜ் தான் வந்து என்னன்னா இது பண்ண போறதுனால ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து ஈஸியா எஸ்ஐ வந்து கிராக் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம டேரக்டா கொஸ்டினை பார்த்தலாம். நம்மளோட முதல் கொஸ்டின் பார்த்தலாம், த கேம்பெயின் டு சேவ் த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். ஆல்வேஸ் ரொம்ப தட் நம்மளுக்கு வந்து 4 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். அந்த 4 கொஸ்டின் 300 வேர்ட்ஸ்ல எழுதணும். நம்மளோட முதல் கொஸ்டினுக்கு எந்த மாதிரி வந்து நம்மளோட பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம்னு யோசிங்க. ஸோ எந்த எஸ்ஐயா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ண பார்ப்போம். அடுத்து வந்து மெயின் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண பார்ப்போம். ஸோ அடுத்து நம்மளோட வந்து கன்க்ளூஷன்ஸ். ஸோ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் அவர் வந்து மெயின் கண்டென்ட், அதை வச்சு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு யோசிங்க. த கேம்பெயின் டு சேவ் த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்றாங்க. இங்க கொஸ்டின் எல்லாமே எதை பத்தி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் பத்தி தான் இருக்கனால, அப்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் தான் என்ன, ஏன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் நம்ம எந்த எக்ஸாம் எழுத போறோமோ அந்த இயருக்கான ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்குறோம். இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இந்த மாதிரி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ஏன் இந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட்னா, எந்த ஒரு எஸ்ஏயா இருந்தாலும் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதுதான் அப்ப எக்ஸாமினர் பார்த்துட்டு ஓகே இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஆன்சர் புக்லெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸாமினர் பார்க்கறது எஸ்ஏயா தான் இருக்கிறதுனால நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ஓகே, அடுத்து என்ன கிரியேட் பண்ணலாம், என்ன மெயின் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல கேம்பெயின் சொல்றாங்க, அப்ப கேம்பெயினா நிறைய ஸ்டெப் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த கேம்பெயின் டு சேவ் த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னா முதல்ல ஏன் இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து சேவ் பண்ணணும், அதுக்கான காசஸை சொல்லலாம். அடுத்து வந்து நம்மளோட கேம்பெயினை பத்தி அதிகமா பேசணும். ஏன்னா கொஸ்டின் ஆல் அபவுட் வந்து கேம்பெயின் தான். அப்ப என்னென்னலாம் வந்து ஸ்டெப் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல்ல வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து சொல்லலாம். ஸோ ஏன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் இந்த அளவுக்கு எழுதும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன ஆயிரும் அப்படின்னா பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். 300 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்து கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப இன்டெப்த் வந்து போக தேவையில்லை. ஏன்னா நம்ம 300 வேர்ட்ஸ் தான் எழுத போறதுனால இது மோர் தென் எனஃபா இருக்கும். அப்ப காசா சொல்லலாம், நேஷனல் லெவல் என்ன ஸ்டெப், இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டெப். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட கன்க்ளூஷன்ல என்னதான் ஸ்டெப் எடுத்தாலுமே இன்னமும் வந்து என்ன நிறைய என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வந்து த்ரெட்ல தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல கோஆபரேஷன் வேணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவா கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா இந்த மைண்ட் மேப்பிங் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னா இதை வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வரும். எக்ஸாமினரும் ரீட் பண்றதுக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும். ரைட்டா? ஸோ புரியும் நினைக்கிறேன். இதோட வந்து ஒரு மாடல் ஆன்சர். ஸோ ஐம் அகைன் டெல்லிங் தட் இது ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் ஆன்சர் தான். ஸோ இதுதான் எக்ஸாக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். சில முதல் பாக்குறது என்னன்னா சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல வந்து டிஃபைன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னல, அந்த டெஃபைனேஷன் தான் இங்க வரல. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கேன் பி டிஃபைன் as a group of species that are threatened by the risk of extinction by a accelerated piece of decreasing population or loss of ideal natural habitat இருக்குல்ல. ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் இதை நோட் பண்ணலாம். ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி அக்சலரேட்டட் பீஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு இதுல வந்து அழிய போறதாம். பட் இப்ப ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா இது ரொம்ப வந்து அக்சலரேட்டட் ஸ்பேசஸ்ல வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்றோம். ஸோ இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இன்க்ளூட் போத் அனிமல் அண்ட் பிளான்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டெஃபினிஷனா கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி என்னால் டிஃபைன் பண்றதுக்கு வந்து வரல அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். கண்டிப்பா வந்து பேப்பர் ஒனுக்கு நிறைய நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அந்த லேர்ன் பண்றதோட வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஜிஎஸோட இது வந்து அப்படியே வந்து இதுல யூஸ் பண்ணலாம். இதுல என்ன ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ரிப்போர்ட். இது யாரோட ரிப்போர்ட்டும் கன்வென்ஷனான் வந்து என்னன்னா மைக்ரேட்டரி சிஎம்எஸ் கன்வென்ஷன் அப்படி நம்ம கண்டிப்பா என்வரான்மெண்ட்ல படிச்சிருப்போம். அந்த என்வரான்மெண்ட் ட்ரீட்டி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 in 5 migratory species listed by vandana CMS at risk of extinction and almost வந்து half are decreasing in number சொல்றாங்களே. ஸோ இதை நம்ம சொல்லும் போது எக்ஸாமினருக்கு என்ன கன்வே பண்றோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நிறைய ஸ்பீசிஸ் வந்து என்டேஞ்சர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியலாவே வந்து கன்வே பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு அடுத்து நம்மளோட மெயின் கண்டென்ட் வந்தோம் அப்படின்னா நம்ம மெயின் கண்டென்ட்ல எந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். த காஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த மேஜர் காசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் வந்து ஹியூமனோட ஆக்டிவிட்டி.
போச்சிங், ஹேபிடேட் லாஸா இருக்கலாம், சேஞ்ச் இன் த ஹேபிடேட் இருக்கலாம், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஆர் ப்ராஃபிட் அண்ட் பொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய வந்து என்னன்னா ஹியூமன் இன்டியூஸ்டு வந்து என்னன்னா இருக்கிறதுனாலதான் நிறைய எக்ஸ்டென்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு காசஸ் வந்து கொடுக்கலாம். சரி, இப்படி நடக்குது, அதுக்கு என்னெல்லாம் மெஷர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம் ஐயூசிஎனோட வந்து படிச்சிருப்போம். கண்டிப்பா நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஜிஎஸ் படிக்கும்போது இந்த இது படிக்காம இருந்திருக்க மாட்டோம். அப்ப ஐயூசிஎன் வந்து 1994 என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இவங்க மோஸ்ட்லி பண்றது 3 கிளாஸ் ஆஃப் வந்து ஸ்பீசிஸ் த்ரெட்டன் வித் எக்ஸ்டென்ஷனுக்கான லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட லிஸ்ட் வந்து ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட் இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு. அப்படி பார்க்கும்போது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் வந்து லிஸ்ட் இருக்கும், என்டேஞ்சர் லிஸ்ட் இருக்கும், வல்னரபிள் ஸ்பீசிஸோட லிஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தோம்னா நிறைய இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்கு, ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட். ஸோ இது வெட்லேண்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும், பட் வெட்லேண்டை சார்ந்த நிறைய ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ரைட்டா? அதே மாதிரி வந்து சைட்ஸ் இருக்கு. ஸோ சைட்ஸ்மே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டை வந்து என்ன விடுவாங்க. இது எல்லாமே வந்து என்ன எதை சேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சேவ் பண்ணும். சரி, இது இன்டர்நேஷனல் லெவல். நேஷனல் லெவல் பார்த்தோம்னா ஏன்னா நம்ம இந்தியா லெவலுமே வந்து கண்டிப்பா சொல்ல வேண்டியது இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பெனால்டிஸ் வந்துன்னா ஃபார் வயலேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரொவிஷனை வயலேட் பண்ணா அதுக்கு வந்து நிறைய பெனால்ட்டி இருக்கும். ஸோ இந்த வேலை என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட வைல்ட் லைஃப் அதே மாதிரி வந்து அது ஸ்பீசிஸை வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்றோம். இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் லைக் வந்து ஸ்னோ லெப்பர்ட் எடுத்துக்க, நம்ம டைகரை வந்து என்ன ப்ராஜெக்ட் டைகர் எடுத்துக்க, கேங்கட்டி டால்ஃபின் எடுத்துக்க, அதே மாதிரி டுவாங் எடுத்துக்க, கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் சொன்னா ப்ராஜெக்ட் டைகர்ஸ் வரும். ப்ராஜெக்ட் டைகர் ஒன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன இருக்கும், நிறைய டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட எஸ்ஐல வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அப்ப என்ன சொல்லலாம், ப்ராஜெக்ட் டைகர் ஒன்ஸ் டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஈகோ சிஸ்டமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம டைகர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். ஒரு ஸ்பீசிஸ் கீட்டோன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இருக்கிற ஈகோ சிஸ்டத்தையும் வந்து அதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் டைகர் இதா இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற வந்து என்னன்னா என்வரன்மெண்ட் நல்லா தான் இருக்க போதா. இந்த வேலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது நேஷனல் லெவல். ஆர் ஆல்சோ வந்து நம்மளோட crocodile ப்ரீடிங் ப்ராஜெக்ட்ஸ், இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட எஸ்ஐ எப்படி இருக்குன்னா ரொம்பவே வந்து டேட்டா ஓரியண்டா இருக்கும்போது படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் என்டையர் வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஒரு மைண்ட் மேப்பிங் பண்றது, அதன் மூலம் வந்து என்ன எப்படி டேட்டாவை வந்து அட்டாச் பண்றது. ஸோ நம்மளோட செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் கேன் பி டன் டு ஸ்டாப் வார்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எந்த இசை மாதிரியும் இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி நம்மளோட மெயின் கண்டென்ட் வந்து தேவை. அடுத்து வந்து நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்மளோட எந்த அளவு டேட்டா பாடியில கிரியேட் பண்ணுமோ அதை வச்சு நம்மள கன்க்ளூஷன் பாசிட்டிவா கொடுக்கலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும்னு யோசிங்கன்னா வாட் கேன் பி டன் டு ஸ்டாப் வந்து வார்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வார எந்த வகையில வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்லலாம்னா வார் வர்றதுக்கான ரூட் கான்ஃபிளிக்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு என்ன சொல்லலாம், நம்மளால வந்து வார ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம வேற எந்த வேலை வந்து சொல்லலாம் அப்படின்னா சோ ஒரு வார் வருதுன்னா அதோட லாஸ வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து என்னன்னா வேர்ல்டு வார் 1 ஆர் வேர்ல்டு வார் 2 எல்லாம் வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஹியூமனோட லாஸ் வந்து என்ன அந்த அளவுக்கு இருக்கனால நம்மளால ஃபியூச்சர்ல வந்து அது நினைக்கவே முடியாது. அதனால என்ன சொல்லலாம், ஃபியூச்சர்ல வார் வராம வந்து தடுக்கிறதுக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டின்னு சொல்லி நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டென்ட்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால எந்தெந்த வேலைலாம் வந்து என்னன்னா வார ஸ்டாப் பண்றதுக்கு ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து டிப்ளமசி வந்து எந்த அளவுலாம் வந்து என்ன எடுத்திருந்தாங்க. பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் நிறைய லெவல், அதாவது நேஷனல் லெவலுமே வந்து ஹியூமனோட ஆக்டிவிட்டி நிறைய ப்ரெஷர் குரூப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். கன்க்ளூஷன்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா there is a need for வந்து கோஆபரேஷன். ஸோ என்டையரா வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒரு கோஆபரேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி கொலாபரேஷன் இருந்துச்சுன்னா நம்மளால வார வந்து தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஜஸ்ட் ஒரு மாடல் ஆன்சர் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ரூட் ஆஃப் அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு. வார் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிளிக்ட் ஆஃப்டன் ஸ்டெம் ஃப்ரம் டிஸ்பியூட் ஓவர் ரிசோர்ஸா இருக்கலாம், டெரிட்டோரியல் கிளைமா இருக்கலாம், இல்ல ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸா இருக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் டெரிட்டோரியல் கிளைம் நம்மளோட இந்தியாவிலே நடந்திருக்கு. ஸோ இந்தோ வெர்சஸ் வந்து சைனாவோட வாரா இருக்கலாம், இந்தோ வெர்சஸ் வந்து பாகிஸ்தான் வாரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து டெரிட்டோரியலுக்காக ரிசோர்ஸ்க்காக.
ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கோல்டு வார் வந்து வச்சு சொல்லலாம். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளோட எஸ்ஐ ரொம்பவே வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்லலாம். டு பிரிவென்ட் த வார் இட் எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ரூட் ஆஃப் த கான்ஃபிளிக்ட். ஒன்ஸ் நம்ம ரூட் ஆஃப் த கான்ஃபிளிக்ட் தெரிஞ்சுட்டா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்டா சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன சொல்லலாம், எஜுகேஷன் ஆல்சோ பிளே a crucial role in fostering understanding and empathy among diverse group, reducing the likelihood of வந்து ideological classes. ஸோ இதையும் என்ன சொல்லலாம், நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி வார் வருதுன்னு சொல்லிட்டு வந்து வாருக்கான ரூட் கான்ஃபிளிக்ட் சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ எக்ஸாமினருக்கு வந்து என்னன்னா இது ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோவை கிரியேட் பண்ண மாதிரி கொடுத்துரும். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம மெயின் கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்மள கேட்ட கொஸ்டின் என்னன்னா வார ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்னலாம் வே தான் கேட்டிருந்தாங்க. அதனால வே 1 by 1 வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டிப்ளமசி அண்ட் கோஆபரேஷன். எப்படி இன்டர்நேஷனல் டிப்ளமசி கோஆபரேஷன் வார வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயலாக வந்து ப்ரொமோட் பண்றது. இல்ல 2 கண்ட்ரிக்குள்ள பிரச்சனை உள்ளதை அவங்க டைரக்டா கூப்பிட்டு வந்து பேசும்போது அந்த இடத்துல வார வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வார ப்ரிவென்ட் பண்றதுக்கு டயலாக் யாருன்னா அந்த லீடர் 2 கண்ட்ரியோட லீடரை கூட்டு வச்சு பேசினாவே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ப்ரொமோட்டிங் டயலாக். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் வந்து யுனைடெட் நேஷனுமே வந்து நிறைய கண்ட்ரில வார் வர்றதுக்கு வந்து அதை தடுக்கிறதுக்கான ரோலுமே வந்து யூஎன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்து என்னன்னா இப்ப ரீசெண்டா அடியாகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யனோட வந்து என்னன்னா பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வாங்க. சீஸ் ஃபயர் மீன்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வார் வேணாம், எதுக்கு தேவையில்லாம வார், பீஸை வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னன்னா த வே ஆஃப் ப்ரொமோட்டிங் டயலாக் ஆர் வந்து என்ன டிப்ளமசி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோம் டிஸ்ஆர்மன், அதே மாதிரி நான் ப்ராலிஃபரேஷன். இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்ஆர்மன் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி ரிலேட்டட் வந்துன்னா நியூக்ளியர் வெப்பன் வரும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக்ரைன் மேல வார் எடுக்கிறான்னா ரீசன் பிகைன் எதனால நடக்கும்னா ரஷ்யா கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஒன்ஸ் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுனாலதான் ரஷ்யா வந்து ரொம்ப தெனாவட்டா வந்து உக்ரைன் மேல வார் எடுத்துறான். யோசிச்சு பாருங்களேன், இப்ப யுக்ரைன் கிட்டையும் வந்து நியூக்ளியர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, ரஷ்யா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான். ஸோ இந்த வே என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப டிஸ்ஆர்மன் நான் ப்ரோலிஃபரேஷன் ரஷ்யா கிட்டமே வந்து நியூக்ளியர் வெப்பன் இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும், இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ அதுக்குதான் இந்த இதுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்கானமியோட இன்டர் டிபெண்டன்ஸ். ஈவன் இதே எடுத்துங்களேன், நம்மளோட ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் அப்ப வந்து என்ன இன்டர்நேஷனல் லெவல் பிரச்சனை போச்சு அப்படின்னா வீட்டோட வந்து என்ன சப்ளை நல்லாவே அடியாச்சு. ஏன் வீட்டோட சப்ளை அடியாச்சு, வீட் வந்து என்னன்னா மேஜர் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன். ஸோ உக்ரைன் ஒன்ஸ் வந்து என்னன்னா வார்ல அடியானதுனால இந்த அளவு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து வீட்டோட சப்ளை நிறைய அடியாச்சு. ஸோ இந்த என்ன சொன்னா எக்கானமியோட இன்டர்டிபெண்டன்ஸ் ரொம்ப வந்து மிங்கலா இருக்கு, மிக்ஸ்டா இருந்த எல்லா கண்ட்ரியும் வந்து இன்டர் மிக்ஸ்டா இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வாருக்கான ஒரு டெட்டரண்டா இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரியை போய் அட்டாக் பண்ணும்போது எல்லா வேர்ல்டு ஓருமே வந்து பிரச்சனையாகும். அதை வச்சுட்டு நிறைய கண்ட்ரி வந்து வாருக்கு போக மாட்டாங்க. In that way அப்ப என்ன சொல்லலாம், promoting global trade economy integrations also can be helpful for வந்து in creating a peace in the world அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எக்கானமியோட இன்டர்டிபெண்டன்ஸ். அடுத்து பார்த்தோம் என்கரேஜிங் த கல்ச்சர் ஆஃப் பீஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்க சொசைட்டி யார் அந்த கண்ட்ரில இருக்கிற மக்கள் கிட்டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட டாலரன்ஸ் கிரியேட் பண்றது, நான் வயலன்ஸை கிரியேட் பண்றது, ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன அதை பத்தி சொல்றது, இந்த மாதிரி சொல்லும் போது இட் ஆல்சோ வந்து பிரிவென்ட் வார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ரஷ்யா வந்து என்னன்னா வார் எடுத்தாங்க, இந்த ரஷ்யன் பீப்புள் கிட்ட போயிட்டு வந்து என்னன்னா அவங்களுக்கே புரிய வந்துருச்சுன்னா இந்த வார் தேவையில்லாத வார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வார் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிலிட்டரி டைரக்டா கண்ட்ரோல் போய் வந்து என்னன்னா அங்க இருக்கிற லீடர்னால அது வந்து என்னன்னா நடக்காது. சோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப என்கரேஜிங் கல்ச்சர் ஆஃப் பீஸ், எக்கானமி இன்டர்டிபெண்டன்ஸ், டிஸ்ஆர்மமெண்ட், நான் ப்ரோலிஃபரேஷன், இன்டர்நேஷனல் டிப்ளமசி ஆஃப் கோஆபரேஷன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வார வந்து குறைக்க முடியும். ஈவன் நிறையவே வந்து என்னன்னா வாருக்கு இப்ப வராதுக்கு காரணம் வந்து என்ன வேர்ல்டு வார் லெவல்ல வராதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ரீசனால தான். சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எஸ்ஐல மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே அப்ரோப்ரியேட்டா இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து ஹவு டு ஜெனரேட் த பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ரைட்டா, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ நம்மளோட தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா த எமர்ஜிங் பிரசன்ஸ் ஆஃப் உமன் இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கல. ஸோ சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி ஆர் டிஃபென்ஸ் லெவலில் டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்து எஸ்ஐல கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதுல கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது எந்த எஸ்ஆ இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அடுத்து வந்து நம்மளோட மெயின் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுவோம். அடுத்து நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் வந்து எந்த அளவுக்கு மெயின் கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு நம்மளால கன்க்ளூஷன் கொடுத்துட முடியும். சரி, இங்க ப்ராப்ளமே ஆர் சேலஞ்சே பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் அதே மாதிரி மெயின் கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கணும். தி எமர்ஜிங் பிரசன்ஸ் ஆஃப் உமன் இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அப்ப எமர்ஜிங் பிரசன்ஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா உமனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல வரும்போது
நம்ம ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியனோட வந்து மிலிட்டரி சர்வீஸ்ல தான் மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வுமன் வருவாங்க. அதுவும் என்னன்னா நான் கம்பேட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கம்பேட் ரோல தான் ஃபர்ஸ்ட் வந்து வுமன் வந்து என்னன்னா இன்டெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து லேட்டர்ல வந்து என்ன கம்பேட் வரும். ஆனா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ரீசென்ட்டா வந்து யாராவது வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு பர்சனாலிட்டி ஆர் ஒரு வுமன் வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல யாராவது கம்பேட் ரோல்ல இருந்தாங்கன்னா, அவங்கள வச்சு நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அப்ராப்ரியேட்டா இந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம காமிச்சிடும் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து நம்ம மெயின் கண்டென்ட். மெயின் கண்டென்ட் அதே சொல்றதான். நம்ம என்ன அளவுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் சொன்னோமோ, அத கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா, டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளஸ் வந்து நெறைய வந்து பர்சனாலிட்டியோட நேம வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதுக்கு வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கும். கன்க்ளூஷன் என்னதான் எடுத்தாலுமே இன்னமும் தர் இஸ் அ நீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கன்க்ளூஷனை வந்து பாசிட்டிவா முடிக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே என்னன்னா எக்ஸாம் இந்த கொஸ்டினை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வந்து என்னன்னா எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் ரைட்டா. ஸோ இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் பார்த்தலாம். ஸோ அகைன் ஐம் டெல்லிங் தட் இது ஜஸ்ட் வந்து மாடல் தான். இந்த மாதிரி தான் எழுதணும் கிடையாது. பட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட இன்ட்ரடக்ஷன் 2 வேல கொடுக்கலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கார்னர்டு வந்து என்னன்னா மேசிவான பாப்புலர் சப்போர்ட் அண்ட் அப்ரூவல் இன் கண்டெம்பரரியோட இந்தியன் சொசைட்டி. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எமினன்ட் உமன் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ராணி லட்சுமிபாயில இருந்து சாவித்ரா பூலே வந்து என்ன அப்படின்னா நம்ம உமன் எம்பவர்மெண்ட் ஹிஸ்டாரிக்கலா இருந்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டிஃபென்ஸ் செக்டர் அந்த டிஃபென்ஸ்ல வந்து ராணி லட்சுமிபாயோட வந்து என்னன்னா தனி செக்டராகவே இருந்திருக்கும் ரைட்டா. இது இந்த வேலை வந்து ஆரம்பிக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து ரீசென்ட் டைம்ல வந்து என்ன ஒருத்தவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா கம்பேர்ட் ஏவியேட்டரா இருப்பாங்க. அவங்கள மென்ஷன் பண்ணலாம். கேப்டன் அபிலாஷா வந்து பாரத் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கிரியேட் ஹிஸ்டரி பை பிகமிங் த ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் டு ஜாயின் த ஆர்மியோட ஏவியேஷன் காப்ஸ் அஸ் அ கம்பேர்ட் ஏவியேட்டர் அப்படின்னு இருக்குல்ல. இதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே அப்ரோப்ரியேட் இருக்கும். பட் இந்த பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அது அந்த இடத்துல லேர்னிங் ரைட்டா. அட் பிரசன்ட் உமன் வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிராபிக் கண்ட்ரோல் ஆர் வந்து கிரவுண்ட் டியூட்டி இந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். பட் அதை ஒருத்தவங்க உடைச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கம்பேர்ட் ஏவியேட்டர் ஆகும்போது இது என்ன சொல்லலாம் உமன் எம்பவர்மெண்ட் சொல்லலாம். பர்டிகுலர் இந்த டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 வேல வந்து எந்த வே வேணா நம்ம ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சரி இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு அடுத்து நம்மளோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும்போது இந்த இயர் வந்து 1888 தான் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் வந்து உமன் இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் ஃபார் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணும்போது. உமன் ஹூ ஆர் இன்கார்பரேட்டட் வித் இன் ஆர்மி வந்து எதுல கொடுத்துப்பானா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுவும் மிலிட்டரியோட நர்சிங் சர்வீஸ் அண்டர் த கலோனியல் ரூல். தே பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் சர்விங் வந்து ஆர்மி இன் போத் வேர்ல்டு வார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணலாம். உமன் ரோலுமே வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து உமனோட வந்து ஆக்சிலரி காப்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கம்பேட் ரோல் கிடையாது. பட் அவங்களோட வந்து அடிஷனலா இருப்பாங்க. இன்னொரு வந்து இனியாத் கான் அதே மாதிரி வந்து ராயல் இந்தியன் நேவியோட வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் உமன் நேவல் ஆஃபீஸர் வந்து கல்யாணி. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி நம்ம மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே அப்ராப்ரியேட் இருக்கும். அடுத்து என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னதான் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ராமினன்ஸ் உமன் கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் பட் ஒன்லி இன் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து இருக்கனால இந்த ரீசென்ட் டைம்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கம்பேட் ரோலுக்குமே உள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு என்டையரா நம்ம கொடுக்கலாம். இந்த அபிலாஷா வந்து என்ன அப்படின்னா பாரத் இவங்களை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணலாம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேட்டா எந்த அளவுக்கு நம்ம அட்டாச் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வந்து என்னன்னா எஸ்ஐ ரொம்பவே வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட் வந்து இப்ப கரண்ட் டெம்பரரியில வந்து அது கண்டெம்பரரி என்னென்னலாம் வந்து நடந்துச்சு. ஸோ இதோட நம்ம அடிஷனல் எதை மென்ஷன் பண்ணலாம் ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து என்ன என்டிஏ வந்து என்னன்னா உமன் கேண்டிடேட்டுமே அலோவ் பண்ணலாம்னு சொல்லிப்போம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி 2023 வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். ஸோ நம்மளோட 4th கொஸ்டின் பார்த்தோம்னா பிரைஸ் ரைஸ் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல. ஸோ எக்கானமி ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்ஐ கேட்டிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வேஸ் எந்த எஸ்ஐயா இருந்தாலும் நம்மளோட வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி வந்து மெயின் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து நம்மளோட கன்க்ளூஷன் தேவை. ஸோ கன்க்ளூஷன் ஆல்வேஸ் சொல்ற மாதிரி நம்மளோட மெயின் கண்டென்ட் வச்சு வந்து கொண்டு வந்துடலாம். சில இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம்னு பாருங்களேன். நம்ம கொஸ்டின் என்ன பிரைஸ் ரைஸ் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் சொல்றாங்க. அப்ப பிரைஸ் ரைஸ்னா என்ன அது அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து என்ன பிரைஸ் ரைஸ்னால வந்து என்னன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ல ஏதாவது வந்து என்ன இப்ப ஆர்பிஐ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ணினா அதையும் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்மளோட மெயின் கண்டென்ட்ல வந்து என்ன ஜென்ரேட் பண்ணலாம் காஸ் அண்ட் எஃபெக்ட் டைரக்டா கொஸ்டினை ஹிட் பண்ண வேண்டியதான். காசு கேட்டிருக்காங்க அப்ப என்னென்னலாம் பிரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கான
காசஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதலாம். அடுத்து இந்த மாதிரி காசஸ் வந்தனால என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்கு. ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிரைஸ் ரைஸ் ஆச்சுனால அதனால வர எஃபெக்ட் ஆர் அதனால வர இம்பாக்ட் வந்து இந்த இடத்துல எழுதலாம். நம்மளோட கன்க்ளூஷன்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காசஸ் அண்ட் எஃபெக்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் இருக்கு. நம்ம கிட்ட வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்ல எசென்ஷியல் வந்து கமோடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்து என்னன்னா ஆக்ட்லாம் இருக்கும்போது அது எல்லாமே என்ன கண்ட்ரோல் பண்ணும், பிரைஸோட ரைஸ வந்து என்ன ரொம்ப போக விடாம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். சோ இந்த வேலை வந்து என்னன்னா நம்ம மைண்ட் மேப்பிங் பண்ணி வச்சுட்டோம். இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ணா பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோவும் வரும் ரைட்டா. சோ இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் மட்டும் ஃபாஸ்டா பார்த்தலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா a rapid increase in the price causes வந்து anxiety among people. இது டெஃபினட் தான். The price of essential commodity like gas, pulses, sugar, edible oil, food grains, tea and petrol have வந்து skyrocket. இது எக்ஸாமினர் கிட்ட இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன சொல்லிடுறோம். ஸோ பிரைஸ் ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ கனெக்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா கனெக்டிங் வேர்ட்ஸ் வந்து எஸ்ஏல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ரீசன் பிகன் திஸ் பினோமனம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கண்டினியூஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளோட வந்து என்னன்னா காசஸ் இதான் மெயின் கண்டென்ட். ஸோ மெயின் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காசஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸ். டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் ஏன் வரும் அப்படின்னா ஒரு இடத்துல எக்ஸசிவான வந்து டிமாண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஒரு பொருள் தான் இருக்கு. பட் ஆல்ரெடி வந்து 10 பேர் இருந்தாங்க. பட் இப்போ வந்து 20 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு பொருளை விற்கிறவர் என்ன பண்ணுவாரு, விலையை வந்து உயர்த்துவாரு. அதுதான் வந்து எக்ஸசிவ் டிமாண்ட். ஸோ தேர் இஸ் அ ரீசன். இந்த எக்ஸசிவ் டிமாண்ட் வர்றது காரணம் வந்து நம்ம கிட்ட அதிகமா இன்கம் வருது, இல்ல பேக் பண்ணி வந்து அதிகமா இருக்குது, நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. பப்ளிக்கோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மக்களுக்கிட்ட வந்து காசு நிறைய கொடுத்ததுனால இந்த வேலையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஒன்ஸ் டிமாண்ட் இன்க்ரீசஸ்னா பிரைஸோட ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன எக்ஸசிவ் டிமாண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோ ப்ரொடக்ஷன்ஸ் அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டினால என்ன ஆகும் அப்படின்னா சப்ளையோட வந்து என்ன ஷார்டேஜ் வரும். ஒன்ஸ் சப்ளை ஷார்டேஜ் வந்து குறையுது, ரீசன்ட் டைம்ல வந்து ஆனியனோட வந்து சப்ளை எல்லாம் குறைஞ்சாச்சுன்னா அதோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அப்ப என்ன சொல்லலாம், தட் இஸ் வந்து டிமாண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்மளோட வந்து பிரைஸ் ரைஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கரப்ஷன் அண்ட் கோடிங். இந்த கரப்ஷன் ஹோர்டிங்ல என்னன்னா கோடிங் மீன்ஸ் வந்து பதுக்கி வைக்கிறது. இந்த மாதிரி வந்து யாராவது பதுக்கி வைத்தாலும் என்ன ஆகும், பிளாக் மார்க்கெட்ல வச்சிருந்தாலும் வந்து நம்மளோட பிரைஸ் ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆனா இப்போ ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு பொருளோட வந்து பதுக்கி வைக்கிறாரு. அவர் என்ன நினைப்பானா, சோ இப்ப வித்தோம் அப்படின்னு பார்த்தா நல்ல விலைக்கு விற்க முடியல. பட் அதே இது ஒரு 6 மாசம் வந்து ஒரு 7-8 மாசம் கழிச்சு வித்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து விலை உயர்ந்துரும். அப்ப வந்து வித்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த என்ன அப்படின்னா நம்மளோட பிரைஸ் ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாமே காசஸ் ஆஃப் வந்து பிரைஸ் ரைஸ் இதை மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நம்மளோட இம்பாக்ட். ஸோ இம்பாக்ட்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் ஹேசர்ட் அண்ட் அவைலபிலிட்டி. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து சப்ளை வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இருக்கிற சப்ளை வச்சு தான் வந்து விற்க முடியும். அப்ப நிறைய என்ன பண்ணுவாரா அடல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி அடல்ட்ரேஷன் பண்ணி ஒருத்தட்ட விற்கிறாங்கன்னா அது கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஹெல்த் ரிஸ்க் உண்டாக்கும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நிறைய எசென்சியல் ஐட்டம் லைக் வந்து சுகரு, குக்கிங் கேஸ், கெரசின் ஆயில் இது மாதிரிலாம் வந்து அன்அவைலபிள் இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பாக்ட். செகண்ட் டெஃபினட்டா வந்து டிரான்ஸ்போர்டேஷனோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்மே இன்க்ரீஸ் ஆகும். குக்கிங் கேஸோடது அதர் வந்து டெய்லி யூஸ் ஐட்டமே வந்து என்னன்னா ஆட்டோமேட்டடா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ரயில்வே ஃபேர் எடுத்துக்கலாம், ஃபிளைட் சார்ஜ் எடுத்துக்கலாம், டாக்ஸி பிக்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து என்னன்னா பிரைஸோட ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து இம்பாக்ட் ஆஃப் காமன் பீப்பிள். ஸோ காமன் பீப்புளை பார்க்கும்போது வந்து ரொம்ப வெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க தான் வந்து என்னன்னா கம்பெனி வந்து ரன் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ கம்பெனி வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது அது அதிகமா பிரைஸ் அதிகமா போச்சுன்னா அந்த வெல்த்தியான பீப்புளுக்கு அதிகமான வெல்த் தான் கொடுக்கும். பட் நார்மலா இருக்கிற வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து என்ன ஸ்ட்ரகிளா இருக்கும். நிறைய இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்பா பினான்சியல் ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூசைட் பண்ணணும் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதெல்லாமே இம்பாக்ட் ஆன வந்து காமன் பீப்புள். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளோட கன்க்ளூஷன் என்னன்னா தரிசே வந்து எஃபர்ட் ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் வந்து ஸ்டெபிலைசிங் எசென்சியல் கமோடிட்டி பிரைஸ். அது ஆக்ட் வந்து எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட் வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வே வந்து என்னன்னா இந்த எஸ்ஐ ரொம்பவே அப்ரோப்ரியேட்டா இருக்கும். சரியா? ஸோ இந்த வேல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இந்த எஸ்ஐக்கு நம்மளால வந்து பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ நம்மளோட 5th கொஸ்டின் பாருங்களேன். எ சிந்தசைஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் விஸ்டம் அண்ட் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் எ நீடட் கோல் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அகைன் எல்லா கொஸ்டினும் பார்க்க மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன தேவை, அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட வந்து மெயின் கண்டென்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நம்மளோட வந்து கன்க்ளூஷன் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் கன்க்ளூஷன் ஒரி பண்ண தேவையில்லை. எந்த அளவுக்கு நம்ம மெயின் கண்டென்ட் கொண்டு வரோம் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரோடக்ஷன் என்ன வேலைலாம் வந்து கிரியேட் பண்ணலாம்னு யோசிங்க. எ சிந்தசைஸ் ஆஃப் ஈஸ்டர்னோட விஸ்டம். ஈஸ்டர்னோட விஸ்டம்னா என்ன சொல்றாங்க, குளோபல் சவுத்தை சொல்ல வராங்க. குளோபல் சவுத் மீன்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரி தான் சொல்றாங்க ஈஸ்டர்ன் விஸ்டத்துல.
வெஸ்டர்ன் சயின்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ ஆர் வந்து யூகே, இந்த மாதிரி வந்து டெவலப்டு கண்ட்ரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு இது இருக்குல்ல, ஒன்னு ஈஸ்டர்ன் சைடு, இன்னொன்னு வெஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன்ல வந்து வெஸ்டர்ன் சொல்றாங்க, வெஸ்டர்ன்ல வந்து சயின்ஸ் சொல்றாங்க. இந்த ரெண்டும் வந்து என்ன சிந்தசிஸ் ஆச்சுன்னா இட்ஸ் நீடட் கோல் ஃபார் வந்து ஹியூமனிட்டின்னு சொல்லும் போது, அப்ப என்ன பேசுறாங்க, ரெண்டு சைடு வந்து என்னன்னா ஒரு உலகத்துல ரெண்டு சைடு இருக்கு, ரெண்டும் வந்து சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னா அதை எதன் மூலம் கொண்டு வர முடியும், குளோபலைசேஷன் மூலம் வந்து கொண்டு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லணும், குளோபலைசேஷன் ஹேன் பி வந்து ஹெல்ப்ஃபுல் ஃபார் வந்து என்னன்னா என்ன ஹியூமனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எல்ஸ் வந்து என்ன அப்படியும் இந்த சிந்தசிஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் விஸ்டம் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் அது ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அது என்னன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து பிரீஃபா வந்து அதையும் வந்து என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த வே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கலாம். நம்மளோட மெயின் கண்டென்ட்ல என்ன சொல்லலாம், அந்த ஈஸ்டர்ன் விஸ்டத்துக்கும் வெஸ்டர்ன் சயின்ஸுக்குள்ள என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபைனலா வந்து ரெண்டையும் நம்ம வந்து சிந்தசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். கன்க்ளூஷன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டையும் சிந்தசைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கன்க்ளூஷன் பாசிட்டிவா முடிக்கலாம். ரைட்டா? இந்த வே நம்ம வந்து என்ன அப்படின்னா மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் ஆன்சர் பார்த்தோன்னா அகைன் அண்ட் அகைன் டெல்லிங் தட் இஸ் ஜஸ்ட் அ மாடல் ஆன்சர். இதுதான் கம்ப்ளீட் ஆன்சர் கிடையாது. பட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்லிக்கலாம், டேர்ம் குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெவலன்ட் டேர்ம் தட் சிக்னிஃபை த கிராஜுவல் இன்டர் கனெக்டட்னஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட் த்ரூ த யூஸ் ஆஃப் வந்து மீடியா அண்ட் டெக்னாலஜி. இது குளோபலைசேஷனுக்கு டெஃபினேஷன் எடுத்துக்கலாம், பிளஸ் இந்த கொஸ்டினுக்கு நம்ம டெஃபினேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்த வேலை வந்து என்னன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். இந்த ரீசன்ட் டிகேட்ஸ் தேர் ஹாஸ் பீன் வந்து க்ரோவிங் இன்ட்ரெஸ்ட் இன் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் ஏன்ஷியனோட ஈஸ்டர்ன் விஸ்டம் அண்ட் வந்து என்ன மாடர்ன் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ். தீஸ் ட்ரூ ட்ரெடிஷன் ஆஃபர் தம் யூனிக்கான வந்து பெர்ஸ்பெக்டிவ் தட் வென் இன்டெகிரேட்டட் கேன் லீட் டு வந்து மோர் ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். ஹியர் ஆர் சம் கீ பாயிண்ட்ஸ் டு கன்சிடர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேராகிராஃபையும் நம்ம மெயின் கண்டென்ட்டையும் அட்டாச் பண்றதுக்கான வேர்ட்ஸ் வந்து இந்த ஹியர் ஆர் சம் பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட் டு கன்சிடர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணா நல்லாவே வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ இது இந்த செகண்ட் வந்து நம்ம டைரக்டா வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம கொஸ்டினை வந்து அட்டாச் பண்ணலாம். அப்ப என்ன சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன்ல எய்தர்வே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரி ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட வந்து மெயின் கண்டென்ட்ல வேர்ல்டு வியூ அண்ட் பிலாசபி ரெண்டு வந்து என்னென்ன சொல்லுது. வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டீரியலிசம். ஏன்னா அவங்க கேபிட்டலிஸ்ட் எக்கானமினால அவங்களுக்கு முக்கியமானது என்னன்னா மெட்டீரியல் மேலதான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈர்ப்பு இருக்கும். பட் அதே ஈஸ்டர்ன் விஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவல், என்னதான் நம்ம கிட்ட காசு வேணும், பட் ஒரு அளவுக்கு மேல வந்து என்ன காசு மேல ஆசைப்பட மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கா தான் வந்து ஈஸ்டர்ன் விஸ்டம் வந்து ஏன்ஷியன் டைம்ல இருந்து சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து புத்திசம் எடுத்துக்கலாம். இல்ல வந்து என்ன எல்லா ரிலிஜனுமே நம்ம ஈஸ்டர்ன் விஸ்டம் புத்திசம் எடுத்துக்கலாம், ஆர் வந்து நம்ம ஜெயினிசம் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம சிக்கிசம் எடுத்துக்கலாம், நம்மளோட ஹிந்துசம் எடுத்துக்கலாம். எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு மேல வந்து ஹியூமனுக்கு வந்து எதுனா ஸ்பிரிச்சுவலிசம் தான் அது எண்டாவே இருக்கும். ரைட்டா? இதை நம்ம வந்து வேர்ல்டு வியூ அண்ட் பிலாசபியா சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹியூமன் நேச்சரை வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஹியூமன் வந்து ஒரு ஹைலி டெவலப்ட் அனிமல். அதனால என்ன பண்ணும், ஹியூமன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அது ஈஸ்டர்ன் விஸ்டம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமனுமே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் வந்து காஸ்மாஸ். அப்ப என்ன அப்படின்னா உலகத்துல வந்து என்னன்னா எல்லா இதுவும் மாறுமே, எல்லா உயிரினம் மாறுமே, ஹியூமனும் வந்து ஒரு உயிரினம் தான். நீ வந்து பெரிய ஆளு, நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதான் ஈஸ்டர்னோட வந்து விஸ்டம் சொல்லும். இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா டாலரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஆர் எல்ஸ் வந்து என்ன ஹியூமன் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து வேர்ல்டுன்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கிற வந்து ரிசோர்ஸ் நீ அழிக்க கூடாது, நீயும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கனால இந்த இடத்துல டாலரன்ஸ் வந்து என்னன்னா ஹியூமனோட வந்து மைண்ட் ஆர் கான்சியஸ்னஸ்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ரைட்டா? இது இந்த ஈஸ்டர்ன் விஸ்டம். ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பர்பஸ் ஆர் வந்து சஃபரிங். ஸோ இந்த பர்பஸ் ஆர் சஃபரிங்ல என்ன சொல்லணும், வெஸ்டர்ன் சயின்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இப்ப ஹியூமன் ஒருத்தவங்க வந்து சஃபர் ஆகுறாங்கன்னா அதை எதன வேலை வந்து சால்வ் பண்ண முடியும்னா எய்தர் வந்து சைக்காலஜிக்கல் ஆர் வந்து பார்மாலஜிக்கல் மீன்ஸ் வந்து மெடிக்கல் செக்டர் மூலம் வந்து நம்மளால வந்து ஹியூமனோட சப்பரிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஈஸ்டர்னோட விஸ்டம் என்ன சொல்லும் அப்படின்னா என்னதான் மெடிக்கல் செக்டர் இருந்தாலுமே ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸ் வந்து பிளே கிரூஷியல் ரோல். நம்மளோட ஹியூமன் சஃபரிங் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மென்டலா வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டேபிளா இருக்காங்க, ரொம்ப வந்து சஃபரிங்கா இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் தான் கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் வந்து அவங்களுக்கு கியூர் பண்றதுக்கு. இது வந்து என்ன ஒவ்வொரு இதுமே வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் ஒரு மாதிரி சொல்லும், ஈஸ்டர்னோட விஸ்டம் ஒன்று சொல்லும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன ஹோலிஸ்டிக் சிந்தசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் பேலன்ஸ்டான வந்து என்ன ஒரு கம்பேஷனட் அப்ரோச் டு வந்து லைஃப் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த வே வி கேன் ஏபிள் டு வந்து என்னன்னா மிட்டிகேட் த
குளோபல் சேலஞ்ச் லைக் வந்து கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கலாம், மென்டல் ஹெல்த் எடுத்துக்கலாம், சோஷியல் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம், பை இன்டெகிரேட்டிங் இன்சைட் ஃப்ரம் வந்து போத் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. ஸோ அடுத்து ஃபைனல் நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம், இந்த கன்க்ளூஷன்ஸ் சிந்தசைஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் விஸ்டம் அண்ட் வந்து வெஸ்டர்ன் சைஸ் நாட் ஓன்லி வந்து டிசேபிள் பட் நெசசரி ஃபார் வந்து அவரோட கலெக்டிவ் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எஸ்ஐ ரொம்ப அப்ரோப்ரியேட்டா பிளஸ் வந்து டேட்டா ஓரியன்டாவும் இருக்கு ரைட்டா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு எஸ்ஐ பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த அப்ரோச் பண்றதுக்கான வந்து என்னன்னா தெரிஞ்சா போதும், எந்த எஸ்ஐயும் வந்து ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் டைம்லி ஆக்ஷன் இருக்குல்ல. ஸோ எல்லா எஸ்ஐ மாதிரியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட மெயின் கண்டென்ட் வந்து என்ன கிரியேட் பண்ணும், ஃபைனலா வந்து நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் வந்து நம்ம மெயின் கண்டென்ட் என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் பாருங்க. இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆர் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி திங்கிங் அண்ட் டைம்லி ஆக்ஷன்ஸ். அப்ப இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் ரிலேட்டடா வந்து அவங்களோட வந்து ரோல் என்ன அதை வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி திங்கிங் டைம்லி ஆக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். செகண்ட் வந்து நம்மளோட மெயின் கண்டென்ட். மெயின் கண்டென்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து என்ன திங்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னா என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு இப்பயே என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி வருது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை அந்த டைம் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம், அதுக்கான ப்ரிப்பேர்னஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது திங்க் பண்றதா ஸ்ட்ராட்டஜி திங்கிங். டைம்லி ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை அப்பயே வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது, அதுதான் வந்து டைம்லி ஆக்ஷன்ஸ். அப்பயே வந்து என்ன நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்கும். இது வச்சு என்ன சொல்லலாம்னா நம்ம மெயின் கண்டென்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால நம்ம இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து என்ன எடுத்தாங்க, அதை வந்து என்ன ஏதாவது ஒரு செனாரியோ வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வே வி கேன் ஏபிள் டு டெவலப் வந்து என்ன அப்படின்னா மைண்ட் மேப் ஃபார் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் வந்து பிரீஃபா பார்த்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் பிளே a pivotal role in வந்து சேஃப்கார்டிங் நேஷனல் செக்யூரிட்டி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். தியர் எஃபெக்டிவ்னஸ் வந்து லைஸ் இன் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி திங்கிங் அண்ட் டைம்லி ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா டைரக்டா கொஸ்டின்ல இருந்தே வந்து எடுத்தலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் தியர் எஃபெக்டிவ்னஸ் வந்து லைஸ் இன் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி திங்கிங் அண்ட் டைம்லி ஆக்ஷன். லெட்ஸ் delve into this topic. ஸோ இதுவே வந்து என்னன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேராகிராஃபுக்கும் மெயின் கண்டென்ட்டுக்கும் வந்து என்னன்னா ஒரு கனெக்டட் வீடியோ, ஒரு ஃப்ளோ வந்து என்ன இந்த இடத்துல கொடுக்கும். ஸோ இது ஜஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டைரக்டா வந்து கொஸ்டின் ஹிட் பண்ணா இந்த மாதிரி வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட மெயின் கண்டென்ட். ஸோ மெயின் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி திங்கிங். ஸ்ட்ராட்டஜி திங்கிங் அப்படின்னா இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் ஏதாவது வந்து ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர்னஸ் எடுக்கணும், அது இப்பயே வந்து திங்க் பண்றதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி திங்கிங் சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி திங்கிங் எடுக்கணும்னா அதுக்கு எந்த சோர்ஸா எடுப்போம், அவங்க நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த மாதிரிலாம் நம்மளோட வந்து மிலிட்டரி பவர் இருந்தது, எந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி இருந்தது, இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி திங்கிங் ஃபார் வந்து ஃபியூச்சருக்கு வந்து யோசிப்பாங்க. பட் அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், கிரவுண்ட் ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னா எல்லா இதுலயுமே டாமினேட்டா இருப்பாங்க ஃபார் த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது ஆர்த்தடாக்ஸ் வந்து அஃபென்சிவ் டாக்டரின் அந்த டைம்ல இருந்ததுனால. பட் இப்ப இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேஜரான வந்து என்னன்னா ரோல் வந்து கம்மியாகும். ஏன் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற டைம்ல வந்து என்னன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா நியூக்ளியர் பவர் இருக்கு, நியூக்ளியர் டெட்டரன்ஸ் இருக்கிறதுனால, பாகிஸ்தான் சைனா கிட்டே நியூக்ளியர் இருக்கனால இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ்க்கான வந்து ரோல் அதிகமா கிடையாது. பட் அதை தவிர வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பார்த்தோன்னா மிலிட்டரி கோகர்ஷன். மிலிட்டரி கோகர்ஷன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான வார் வராது, பட் அது வராம தடுக்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் வந்து இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல. ஸோ இந்த ரீசன் அதாவது நியூ டெக்னாலஜிகள் வந்து அட்வான்ஸ்மெண்ட் டைல நிறைய வந்து டொமைன் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா ஸ்பேஸ், சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இப்ப இந்தியாவோட வந்து என்ன அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சைபரோட வந்து என்னன்னா ஃப்ராட், சைபரோட தெஃப்ட் தான். அது ரிலேட்டடா வந்து என்னன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி திங்கிங் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி திங்கிங்ல மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா டைம்லி ஆக்சுவலா எந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பாகிஸ்தான் கூட நம்ம வார் வந்தது 1965 இருக்கட்டும், 71 இருக்கட்டும், 99. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன சொல்லணும், நம்மளோட ஆர்த்தடாக்ஸ் வந்து அஃபென்சிவ் டாக்டரின். இந்த ஆர்த்தடாக்ஸ் அஃபென்சிவ் டாக்டரின் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்டாக் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டாலியேட் வந்து பண்றது. ஸோ இதுதான் நம்மளோட வந்து என்ன டாக்டரினாவே இருந்தது இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. பட் இந்த டாக்டரினை வந்து அட்வான்டேஜ் எடுத்து பாகிஸ்தான், சைனா இவங்க எல்லாமே வந்து வார் எடுத்திருப்பாங்க. பட் ஓவர் த பீரியட் வந்து என்ன நம்ம இந்தியன் வந்து என்ன ஆர்மி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நியூவான டாக்டரினை கிரியேட் பண்ணும். கோல்டு ஸ்டார் டாக்டரின்னு சொல்லுவாங்க.
கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏதாவது வந்து ஒரு வார் வர்றதுக்கான சிச்சுவேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சடனா வந்து நம்மளோட எல்லா இருக்கிற ட்ரூப்ஸும் எங்க போய் நிப்பாட்டிருவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருவாங்க. அந்த வாருக்கான ஒரு நிலையில. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஈஸியா வந்து என்ன இப்ப பாகிஸ்தான் இருக்குன்னா, பாகிஸ்தான வார் போவோம்னா, கம்ப்ளீட்டா பாகிஸ்தான வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். பிஃபோர் வந்து என்னன்னா, அவனோட ரிட்டாலியேட் பண்ற மாரி. ஏன்னா, அவன்ட்ட ரிட்டாலியேட் பண்றதுக்கு கண்டிப்பா நியூக்ளியர் இருக்கு. அந்த ரிட்டாலியேட் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை வரும். அந்த ரிட்டாலியேட் பண்ணக்கூடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் வந்துன்னா கோல்டோட ஸ்டார்ட் டாக்டின்னு சொல்லுவாங்க. இத நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இத மென்ஷன் பண்ணதோட சேர்த்து வேற என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம்? நம்மளோட வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் மிலிட்டரி ஃபோர்ஸோட சேலஞ்ச் வந்து என்ன டைம்லி ஆக்ஷன்ஸ். இது இல்லாம வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட லேண்ட் பார்டர தவிர்த்து வந்து இந்தியன் ஓஷன்லயும் ப்ராப்ளம் இருக்கு. அதே மாரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியுமே நெறைய பண்ண வேண்டியது இருக்கு. சோ அடுத்து என்ன மென்ஷன் பண்ணலாம்? இந்த மாரி டைம்லி ஆக்ஷன்ஸ் வந்து என்ன கொண்டு வரணும். அதாவது ஒருத்தவங்க அட்டாக் பண்றாங்கன்னா, அப்பயே வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கான வந்து என்னன்னா, நம்ம கிட்ட கேப்பபிலிட்டி வரணும். அதுக்கு என்னென்ன இருக்கணும்? பீரியாடிக் வந்து ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். ஓவர் கம்மிங் வந்து ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். அதே மாரி ஸ்ட்ராங்கான வந்து சிவிலியன் லீடர்ஷிப். ஏன்னா, நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்துனா லீடரோட வந்து ரொம்ப ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட ரோல் வந்து இந்த ரொம்பவே ப்ளே ஆகும். இத நம்ம வந்து என்ன டைம்லி ஆக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு, சம்மரில என்ன இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து மஸ்ட் பேலன்ஸா வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதே மாரி வந்து என்ன நம்மளோட டைம்லி ஆக்ஷன்ஸ் அடாப்டிங் டூ த டைனமிக் வந்து செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது வந்து என்ன இந்த கொஸ்டின் ரொம்ப அப்ரோப்ரியேட்டும் பிளஸ் டேட்டா ஓரியன்டா இருக்கும்போது எக்ஸாமினர் வந்து இது ரீட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவும் இருக்கு ரைட்டா. ஸோ இதோட 2022 கேட்ட எஸ்ஐயோட வந்து என்ன அப்படின்னா மைண்ட் மேப்பிங் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.